அன்பானவர்களே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆவது வசனத்தில் ஏசப்பா நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஆபிரகாமோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவரை யாராவது ஒருத்தவங்க நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொன்னாலே அந்த சொன்ன ஆளுக்கு ஒரு டிக் விழுகுமாங்க, அவர் ஆசீர்வாதமா இருப்பாராங்க. ஒருவேளையும் ஒரு மனுஷன் அவரை பார்த்து நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த மனுஷன் ஆட்டோமேட்டிக்காக அவன் வாழ்க்கையில ஒரு சாபம் வருமாங்க. இதே ஆசீர்வாதத்தை தாங்க இன்னைக்கு ஏசப்பா நம்மளுக்கு தராங்க. யாராவது உங்களை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை நம்புற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா அவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஒருவேளை உங்களை சபிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ கஷ்டப்பட ஏதாவது உங்களை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறேங்க நிச்சயமாக அவங்க தாங்க சபிக்கப்பட்டு போவாங்க. நீங்கள் எப்பயும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஏன்னா அப்படி தாங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.